My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். இந்த கேள்விக்குரிய பதில் தெரியணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்குரிய பதில் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த என்டையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போய்டும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 22 ப்ரைவேட் காலேஜஸ், 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஒட்டுமொத்தமாக 27 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய லாஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் காலேஜ் பை காலேஜாக. பொதுவாக தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரி சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு கேட்டகரி சீட்டும் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி மூலமாக ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுங்கிறது 4.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 lakhs, 15 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குரிய ஃபீஸாக இருந்துச்சு. ஆனால் இன் ரியாலிட்டி தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் 84,500 ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த காலேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காலேஜ் பை காலேஜாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. பிஃபோர் காலேஜ் பை காலேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சில விஷயங்களை நான் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இந்த காலேஜஸில் இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஹாஸ்டலில் ஒரு கேண்டிடேட் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ், புக் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எல்லா ஃபீஸும் டோட்டலாக சேர்த்து அந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு கல்வி கட்டணமாக இவர் எவ்வளோ செலுத்தினார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். இதில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம். எப்படி சார் வேரியேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாஸ்டலில் சேரக்கூடிய மாணவர்கள் 2 ஷேரிங் ரூமில் எடுத்திருக்கலாம், 4 ஷேரிங் ரூம் எடுத்திருக்கலாம், சிங்கிள் ரூம் எடுத்திருக்கலாம், ஏசி ரூம்ஸ் எடுத்திருக்கலாம், நான் ஏசி ரூம்ஸ் எடுத்திருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஃபீஸில் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஹாஸ்டல் ஃபீஸ், கவர்மெண்ட் கோட்டா ஹாஸ்டல் ஃபீஸில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் தான் லாஸ்ட் இயரில் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்கினாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற கல்லூரி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இது ஏன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே கம்மியாக ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இவங்க தான். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 84,500 ரூபா கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அதே ஃபீஸ் தான். மற்ற காலேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ஃபீஸ் 4.5 லட்சம் ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 லட்சம் ரூபா அப்படின்னு வாங்கக்கூடிய இடத்துல இந்த கல்லூரி மட்டும் ரெண்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு இதில் சேர்ந்தாலும் ஒரே ஃபீஸ் தான் வாங்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1.5 lakhs to 2 lakhs அப்படிங்கிறது பெர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகுது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள ஹாஸ்டலோடு சேர்த்து அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் படித்து முடிக்க முடியும் சிஎம்சி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற காலேஜுங்கிறது அன்னை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி ஆர்டர் கிடையாது. இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் இதுக்கப்புறம் ஏபிசிடின்னு சொல்லி வரிசையாக போவோம். சிஎம்சி வெள்ளூரை மட்டும் நம்ம வந்து ஃபீஸின் அடிப்படையில் முன்னாடி வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அன்னை மெடிக்கல் காலேஜ் நமக்கு வந்து இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் 11 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 21 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபீஸுங்கிறது ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. 2வது 3வது 4வது வருஷங்கள்லையும் இதே மாதிரியான ஃபீஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் ஃபீஸ். இந்த வருஷம் இந்த ஃபீஸ்லேருந்து ஸ்லைட் இன்க்ரீஸுங்கிறது எல்லா காலேஜஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அஃபிஷியல் டேட்டா வரும்போது தான் தெரியும். அடுத்ததான் அன்னபூர்ணா சேலம். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் 10,10,000 ரூபாயும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20,50,000 ரூபாயும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை. இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 9,65,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20,15,000 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரி கவர்மெண்ட் கோட்டாக்கு 12.25 லட்சம் ரூபாய் 12.75 lakhsம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 22.75 lakhsம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 10,05,000 ரூபாய் 10,05,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20,05,000 சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டிலிருந்து அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கும்போது 8.45 lakhs சார்ஜ் பண்ணாங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ரேஞ்சில் 8 lakhsலேருந்து 9 lakhs அல்லது 19 lakhs to 20 lakhs இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் மற்ற ப்ரைவேட் காலேஜஸில் கம்மியாக ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ். அது வெகு சில கல்லூரிகள் தான். அதில் ஒரு காலேஜ் கற்பக விநாயகா. ஆனால் இந்த காலேஜ்
இனி வருகிற வருடங்கள்லேருந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுவதாக நிறைய நியூஸ் மீடியாவில் வந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கல்லூரி தரப்புலையும் அதை தான் தெரிவிக்கிறாங்க. அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நானும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன், நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பகம் கோயம்புத்தூர், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 9 lakh rupees-உம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19.30,000 rupees-உம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா KMCH, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன். கவர்மெண்ட் கோட்டாக்கு 8.75 lakhs-உம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19.5 lakhs-உம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹாஸ்டல், ஃபுட்டு எல்லாமே சேர்த்து வாங்கக்கூடிய ஃபீஸ். இந்த வருஷத்துக்கு இதுலேருந்து ஸ்லைட் வேரியேஷன் எல்லா காலேஜஸ்லையும் இருக்கும், அது நம்ம சேரும்போது நமக்கு தெரியும். அடுத்ததான் மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 10,35,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20,70,000 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சார் இந்த டேட்டாவில் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னு சொன்ன டேட்டாவை வச்சு தான் இந்த டேட்டா என்டையர் டேட்டா அப்படிங்கிறது ட்ரைவ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில், இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணணும், காலேஜஸினுடைய கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது, ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமியினுடைய நீட் கம்பேனியனில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த நீட் கம்பேனியன் சர்வீசஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 5 years-ஆக நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த 5 to 6 years-ல நிறைய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம மூலமாக அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் A to Z எல்லா விதமான டவுட் கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோம். என்னுடைய பர்சனல் நம்பர் அதில் ஷேர் பண்ணுவாங்க. there will be a dedicated ஹெல்ப்லைன் நம்பர், நம்ம ஆஃபீஸ் நம்பர் இல்லாமல் ஒரு செப்பரேட் நம்பர் நம்ம உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். அண்ட் அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம கூகுள் மீட்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் என்டையர் காலேஜஸ்னுடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் இப்போ நம்ம ரேண்டமாக காமிக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் கல்லூரிகள் 1 2 3 4ன்னு வரிசைப்படுத்தி அதை ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷனோட சேர்ந்து நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் ஒருவேளை எனக்கு பண்ண தெரியல நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த மாதிரி சர்வீசஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் என்னுடைய ஒர்க் பிஸியில் நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாகவோ, அல்லது நான் தவறில்லாமல் என்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய மிஸ்பா அகாடமியில் நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற 9514424475 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு மெசேஜ் போடுங்க. நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நீங்கள் தாராளமாக நம்ம கூட என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 1,36,000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம சேனல் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா அது எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்த காலேஜ் மேல்மருவத்தூர், கவர்மெண்ட் கோட்டா 8,70,000-உம் மேனேஜ்மெண்ட் கோட்டா 19,20,000-உம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 9.55 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கும் 20.20 அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர். அடுத்ததாக பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி, கவர்மெண்ட் கோட்டாக்கு 12 லட்சம் ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 21,50,000 ரூபாயும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PSG கோயம்புத்தூர், இந்த PSG பொறுத்த வரைக்கும் 8.7 lakhs அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19.25 lakhs அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சார் இந்த 4.5 லட்ச ரூபா அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லையா, இவ்வளோ சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்ந்தது. நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்டல் எடுக்கலை அப்படின்னா இந்த ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் ஒரு 2-3 லட்சம் ரூபா கம்மியாகும். இப்போ இன்கேஸ் இப்போ உதாரணத்துக்கு 19,25,000 ரூபா அந்த கல்லூரியில் டே ஸ்காலர் அலோவ் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாது அப்படின்னா நீங்கள் டே ஸ்காலராக போய்க்கலாம். அப்படி போகிற பட்சத்தில் 19,25,000 ரூபா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா உங்களுக்கு குறையும். அப்படி கம்மியாச்சு அப்படின்னா அரௌண்ட் 17 lakhs 18 lakhs அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நிற்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PSP காஞ்சிபுரம், இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 10,45,000 ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20,35,000 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி, இது ஒரு மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் கோட்டாக்கு 10 lakh rupees-உம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20,60,000 rupees-உம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக முத்துக்குமரன் சென்னை, இது தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் கோட்டாக்கு 10,45,000-உம் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 20,50,000-உம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கும்போது தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட் மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்ட்
பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் 10,20,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும் 20,25,000 rupees அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 9 லட்சம் ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19,50,000 ரூபாயும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் ஒவ்வொரு காலேஜாக காமிக்கிறதுனால கட்டாயம் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் காலேஜ் பை காலேஜாக உங்களுக்கு சாம்பிள் அப்படிங்கிறதும் கீழே டைம் மேப் அப்படிங்கிறதும் கொடுத்துட்றேன். அடுத்ததாக தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சென்னையில் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு 8.75 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19.30 lakh rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி எஸ்ஆர்எம், இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 8.8 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 19.5 lakhs சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 11 லட்சம் ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 21 லட்சம் ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. சோஃபார் ப்ரைவேட் காலேஜஸில் 22 கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். மொத்தமாக ப்ரைவேட்டில் 22 காலேஜ் இருக்குது. இந்த வருஷம் ஒரு புதிய கல்லூரி ஒன்று வருவதாக சொல்கிறாங்க. ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லி, ஏபிஎஸ்ஓ ஏஎஸ்பியோ அந்த காலேஜ் வருது. அது ப்ரைவேட் காலேஜா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது தெரியும். அண்ட் இந்த 22ல் சில கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மாறினாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவைஸ், இந்த வருஷத்தினுடைய 2026-27 அகாடமிக் இயர்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம மிஸ்பா அகாடமியில் நீட் 2027 வேரியர் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்த்தலாம். பட் பிஃபோர் தட் நமக்கு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எனக்கு மார்க் பெருசாக கிடைக்கல, அந்த காலேஜஸில் எனக்கு சீட்டு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக மிஸ்பாவுடைய 1 year பேட்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பேட்சில் கிளாஸ் வைஸ் ஒவ்வொரு சாப்டர் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 என்சிஆர்டி சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எல்லா நாளுமே டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், போர்ஷன் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், அதே மாதிரி ஹாஃப் போர்ஷன், ஃபுல் போர்ஷன் சொல்லி நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனோட நீட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆஃப்லைன் மெத்தடை கன்டினியூ பண்ணாங்கன்னா ஆஃப்லைனில் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ வாட் எவர் த டெக் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நீட்டில் வந்தாலும் கூட அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய என்டையர் கரிக்குலம் அப்படிங்கிறதுமே என்டையர் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கப்படும். ஸோ விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வேரியர் பேட்ச்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள்லாம் அனுப்புவாங்க. நம்ம அகாடமி கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சிட்டி சென்டரில் லொகேட் ஆயிருக்கு. கேர்ள்ஸுக்கு வந்து இன் கேம்பஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அகெயின் திஸ் இஸ் நாட் த ப்ரியாரிட்டி ஆர்டர், இட் இஸ் ஒன்லி த காலேஜஸ். அதை வந்து நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கவர்மெண்ட் கோட்டாக்கு 14,40,000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 24,80,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு 11,95,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 22,30,000 rupees அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் கோட்டாக்கு 13,90,000 ரூபாய், அது 13,90,000. கவர்மெண்ட் கோட்டாக்கு 13,90,000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 24,30,000 rupees, கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம், இந்த காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு 13,10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 24 lakh அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ், கடைசியாக இந்த கல்லூரி தான் ஆரம்பித்தாங்க லாஸ்ட் இயரில். ஸோ இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 11,90,000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 23,10,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம வீடியோ அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய ஃபீஸ் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் இயர் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னா இந்த வருஷம் இதுலேருந்து ஒரு 50,000 1 லட்சம் அல்லது 2 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பிகாஸ் நிறைய எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால் நாங்களும் எங்கள் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க காலேஜஸ் சைட்லேருந்து. நம்மளும் அதற்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ரெடியாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க, இந்த வருஷம் நான் அட்மிஷனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு காலேஜுக்கு போனேன், விசாரித்தேன், ஃபீஸ் இவ்வளோ சொல்கிறாங்க சார் அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் இந்த வருஷத்துக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குற மற்ற
மாணவர்கள் பெற்றோர்களும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வந்திருந்தால் மட்டும் போடுங்க, சும்மா எல்லாம் போட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லியும் அதற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.